வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் மாவட்டத்தில் வெளியாகி இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய தொகுப்பூதிய காலி பணியிடங்களுக்கு ஆட்கள் தேர்வு செய்ய போகிறாங்க. இது ஒரு தற்காலிகமான வேலைவாய்ப்பு. விருப்பம் தகுதியும் இருக்கிறவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். இப்போ என்னென்ன வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், பிஜிடிசிஏ கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும், தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான தொகுப்பூதியம் வந்து 13,500ன்னு சொல்லியிருக்காங்க. 2 வேகன்சிஸ் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 35 இயர்ஸ் குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஏஎன்எம் கேட்குறாங்க, அதாவது நர்ஸ் வந்து கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா ஏஎன்எம் வந்து கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான ஊதியம் 14,000. மொத்தம் வந்துட்டு 6 பேர் வந்து கேட்குறாங்க. இவங்களுக்கும் ஏஜ் லிமிட் 35 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி 21 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. வீடியோவை கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஆட்கள் தேவைப்படுறாங்க, என்ன கோர்ஸ் முடிச்சிருக்கணும், சேலரி எவ்வளவு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. எந்த வேலை உங்களுக்கு சூட்டபிள் நினைக்கிறீங்களோ மறக்காமல் ஆகஸ்ட் 31 அப்ளை பண்ணுங்கள். 8th ஃபெயில் ஆனவங்கலேருந்து டிகிரி முடித்தவங்க வரைக்கும் எல்லாருக்குமான வேலைவாய்ப்பு இதில் இருக்குது. மொத்தம் 64 பேர் இந்த காலி பணியிடங்களுக்கு தேர்வு செய்ய போகிறாங்க. எக்ஸாம் வந்து எதுவும் இல்லை, நேர்காணல் மூலமாக தான் வந்து தேர்வு செய்ய போகிறாங்க. ஸோ அப்ளை பண்ணால் மட்டும் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம சப்மிட் பண்ணணும், அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே டவுன்லோட் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தகவலுக்கு ஒரு தொடர்பு எண்ணும் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது டவுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா கூட அப்ளை பண்ணலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணக்கூடிய ஜெராக்ஸில் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் போட்டால் போதுமானது. யாருக்கிட்டையும் கையெழுத்து வாங்க தேவையில்லை, நீங்களே செல்ஃப் அட்டஸ்டட் போட்டுக்கலாம். கண்டிப்பாக திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் 31 தேதிக்குள்ளே. தேங்க்யூ.